நான் ஒரு பிராக்டிஸ் கொடுத்து உனக்கு உணர கூடாது. இங்க தமிழ்நாட்டுல, இந்தியாவுல, உலகம் முழுக்க தியானம், ஞானம், பிராக்டிஸ், வெறும் பயிற்சி. இந்த பயிற்சியில எவன் உண்மையான குருவை பார்க்க முடியும்? எவன் உண்மையான குருவை கண்டுபிடிக்க முடியும்? எவன் உண்மையான தியானத்தை கண்டுபிடிக்க முடியும்? 2 நரம்பு நார்மலா விழிக்கும். சில சக்கரங்கள்ல சின்ன சின்ன அசைவுகள் இருக்கும், சின்ன சின்ன செயல்கள் இருக்கும். அதை வச்சு நீ எந்த குருவை பார்ப்ப, எந்த வடிவத்தை பார்ப்ப, எந்த செயலை பார்ப்ப? ஒன்னும் பார்க்க முடியாது. அப்ப அடிப்படையா நீ என்ன ஆயிருவன்னா, ஒரு செயற்கையான ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு அதுதான் இறைவன், அதுதான் கலை, அதுதான் குரு அப்படின்னு பயணிச்சுக்கிட்டே இருக்கு. இது இல்ல, இதுதான் கிரியா, இதுதான் நம்ம இருக்கிற புத்தருடைய சொல்றதுல விபாசனா. இது எல்லாம் ஒரு டீச்சர் ட்ரைனிங் மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க. இது கிடையாது. காலதேவனால வருமன்னா என்ன, அட்டாச்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றதுன்னா என்ன, தன்னை உணர்றதுன்னா என்ன, செல்ஃப் ரியலைசேஷன் என்ன, இதெல்லாம் தானா இயற்கையா ஒரு மனிதனுக்கு நடக்கணும். ஒரு விபத்துனா விபத்தை கிளாஸா எடுக்க கூடாது. அந்த விபத்தை போனேன், பைக்ல மோதினேன், கீழே விழுந்தேன், எழுந்தேன், அடிபட்டுச்சுன்னா கதை. நீயே போய் விழுந்து எழுந்தனா அந்த இதெல்லாம் ஒரு ஆசிரமத்துல ஆர்டிபிஷியலா நடக்குது. லைவா அழுகணும், லைவா போய் தோக்கணும், லைவா ரோடா போகணும், பல மனிதர்கள் நம்மளை அவமானப்படுத்தணும். இதெல்லாம் நடந்தாதான் நிஜம்.